வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணே, ஒரு ரைட்டருக்கு எந்த கிரகம் வலுத்து இருக்கணும்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே. எழுத்தாளர். ரைட்டர்னா எழுத்தாளர் தானே? ஓகே. எழுத்தாளர். எழுத்து, கதை, கட்டுரை, காவியங்கள் இது மாதிரியான அமைப்பு, டிரெக்ஷன் பண்றது, ஷூட் பண்றது, டெக்னிக்கலான சில புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக வச்சு செய்யறது. ஓகேங்களா? ஒரு மிஷின் வச்சு செய்றீங்கன்னா, அது வேற சனின்னு போயிரும். ஆனா, உங்களுடைய அறிவை, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மூலதனமாக வைத்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. பேச்சை வந்து அடிப்படையாக வைத்து பண்றீங்க. இந்த மாரியான அமைப்புகள் எல்லாம் பண்ணும்பொழுது, உங்களுக்கு புதன்ங்க. வித்யா காரகன், வித்தைக்கு காரகன், புத்திக்கு காரகன் புதன். இந்த புதனோட அடிப்படையில இருக்கும். ஜோதிடம் பார்க்கறது, கணக்கு, கணிதம், சாஃப்ட்வேர், இன்டர்நெட், ஆ இதுல இன்டர்நெட் டிவைசஸ்ன்னு வரும்பொழுது ராகு வருவாரு. சாஃப்ட்வேர்லாம் வரும்போது ராகு, புதன் சம்மந்தப்படும்பொழுது அந்த அமைப்புகள் வரும். இது இல்லாத தன்மையில கணக்கு, அக்கவுண்ட்ஸ், ஆடிட் மாதிரியான விஷயங்கள். கணக்கு, கணிதம்னா கணிதன்ங்க. புதன் வந்து கணிதன்ங்க. ஓகேங்களா? ஒரு கணக்கு பண்றவரு சில விஷயத்தை அவரால மட்டும் புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? சரி, இந்த புதன் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? லக்னத்தில் புதன் திக்பலமா இருந்து சந்திராதி யோகத்திலயோ இல்ல பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புலயோ எதிரிலயோ இருக்கிறாரு அப்படின்னா, மிகப்பெரிய அற்புத பலன்களை புதன் இயல்பாகவே கொடுப்பாரு. சில இடத்துல நான் சொல்வேன், "அப்பா ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க" அப்படின்னு. அப்ப இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுடைய புத்தி, ம் உங்க மூளை இயல்பாக கணிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சில விஷயங்கள் அதிகமான மெமரி பவர் இருக்கும். பல இப்போ ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் மிதுன லக்னம், மிதுன ராசி. ஓகே, நான் இன்னொரு ஒரு ஒரு அனவுன்சர், மலேசியா அனவுன்சருடைய மிதுன லக்னம் ஒருத்தவங்க. மிகப்பெரிய பெண் அனவுன்சர் அவங்க. அ அவங்களுடைய குரல் வந்து கொஞ்சம் எல்லா இடத்திலும் ஒலிக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? எல்லா இடங்கள்லயும் அவங்களோட குரல் ஒலிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண் அனவுன்சருடைய ஜாதகத்துல மிதுன லக்னமாகி லக்னாதிபதி 3ல் சிம்மத்துல மறைஞ்சிருப்பாரு. ஆனா, அவங்களுக்கு புகழ், அவங்களுடைய குரல் அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு குரலா இருக்கும். ஈர்க்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், "ஐய்யய்யோ! 3ல இருக்கிற லக்னாதிபதி மறையக்கூடாதே" அப்படின்னு சொல்லுவீங்க. ஜோதிடம் விதிவிலக்குக்கு உட்பட்டது. லக்னாதிபதி புதனாக இருந்து, மிதுன லக்னமாக இருந்து, அதிநட்பு ஸ்தானத்துல சிம்மத்துல அவர் மறையும் பொழுது மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை, மிகப்பெரிய கணிக்கக்கூடிய அமைப்பை, மிகப்பெரிய அந்த எழுத்து, கதை, கட்டுரை, பாட்டு, கவிதை இந்த மாதிரியான அற்புதங்கள உங்களுக்கு அப்படியே ஊறுங்க அவங்க கிட்ட. ஓகேங்களா? இந்த மாதிரியான தன்மை வந்துரும். சினிமால இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமால இருக்கிறவங்களுக்கு கூடவே சுக்கிரனும் சேர்ந்து வருங்க. ஏன்னா, புதன் வந்து கிரியேட் பண்றவரு, உருவாக்குறவர். ஓகேங்களா? அப்போ உருவாக்குறவர் அப்படின்னு வரும்பொழுது, அந்த உருவாக்கக்கூடிய அமைப்பை வெளிய பிரசன்டபிளா அழகா காட்டணும்ல. அந்த அழகுக்கு சுக்கிரன் தேவை. ஓகே. இப்ப நான் சினிமால நடிக்கணுங்க. எனக்கு புதன் தேவையா? சுக்கிரன் தேவையான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமான புதன் மட்டும் தான் சினிமாக்கு தேவையானவர். ஆனா, அதை மெருகேத்தி வெளிய கொண்டுட்டு போறதுக்கு, டான்ஸா ஆடுறதுக்கு, அந்த டான்ஸ ப்ராப்பரா ஆடுறதுக்கு அப்படின்ற மாரியான சில விஷயங்களுக்கு, இந்த இடத்துல இவரு வருவாரு. டான்ஸ்னாக்கா சுக்கிரனும், செவ்வாயும் கலந்து வருவாங்க. ஓகேங்களா? அது ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க கேட்டனால நான் இதெல்லாம் சேர்த்தே சொல்றேன். ஏன் வந்து சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்தா? சுக்கிரன் தன்னை எல்லாரையும் ஈர்த்து தன்னை ரசிக்க வைக்கக்கூடிய ஒருத்தர். செவ்வாய் உடல் வலிமையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில அமைப்புல அவர் வீரர்ல. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியிருக்கோம். இன்டோர் கேமு, இந்த செஸ் மாதிரியான விஷயத்துக்கு புதன் காரகம். அவுட்டோர் கேமு, ஸ்போர்ட்ஸ்ல சம்மந்தப்படுற விஷயங்களுக்கு செவ்வாய் காரகம். செவ்வாய் உடலை பயன்படுத்தி வீரனாக ஜெயிப்பாரு. புதன் மனசு, புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறவரு. ஓகேங்களா? டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் உடல் வலிமை, புதன் வந்து மன வலிமை. மன வலிமை வராது. புத்தி புத்தி கூர்மைன்னு வரும். ஓகே. புத்தி கூர்மை அப்படின்னு வரும். இந்த அமைப்புகள்ல தான் புதன் பலன தருவாரு. இதுல ஒரு சினிமா இயக்குறாரு. ஏன்னா இப்ப சினிமால நடிக்கிறதுக்கு உங்களுக்கு அழகு தேவையே இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு அழகுன்றது தேவையே இல்ல. சோசியல் மீடியால பெருசா சாதிக்கணும் அப்படின்றதுக்கு அழகு ஒரு காரணமே இல்லங்க. பெரிய பெரிய அமைப்புகள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, புத்திசாலித்தனத்தை மூலதனமா வச்சு சாதிச்சுட்டு இருக்காங்களே தவிர, அழகு அது சில தற்கூரி இருக்கு. அதையும் இதையும் காட்டி பண்றதெல்லாம். அது நம்ம பேச வேணாம். அழகை முன்னிறுத்தி சோசியல் மீடியால அப்படி பெருசா இல்லங்க. ஓகேங்களா? ஆனா, சோசியல் மீடியானா புதன், எழுத்து, கதை, கட்டுரைனா புதன், அ சினிமா சம்மந்தப்பட வரும்போது புதன் இவரு கலப்பு வரும். சூரியனோட கலப்பு வரும். சாரி, சுக்கிரனுடைய கலப்பு வரும். லக்னம் லக்னாதிபதியின் இயல்பு கேட்ப. லக்னமே பொறக்கும்போதே மிதுன கன்னி லக்னம், ரிஷப துலாம் லக்னம் ராசியாக பொறக்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இது மாதிரியான ஆர்வங்கள் இயல்புலேயே இருக்குங்க. இல்லங்க, நான் வந்து மேச விருச்சிக லக்னமா இருக்கேன். என் லக்னத்துல இவரு இருக்கிறாரு. சுக்கிரன், புதன் இருக்கிறாங்க. அந்த அமைப்புகள்ல உங்களுக்கு உடல் வலிமையும் இருக்கும், மன வலிமையும் இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்ல பாருங்க. ஆனால்
ஒரு ரைட்டர் எழுதுறாரு, பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, டான்ஸுக்கு சுக்கிரன் வந்துருவாரு சொல்லிட்டால, பாடுறாரு, தன்னுடைய ஓகே ஒரு ஃபங்க்ஷன் போறாருங்க, எந்த இதுவும் இல்லாம அவர் மட்டும் போறாரு, பாடுறாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வைக்கிறாரு, வாசிக்கிறாரு, இதெல்லாம் புதன். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் இது தெளிவா புரியுதா பாருங்க. கேள்வி ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.